போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு. அதுக்காக எங்கள் அக்கா பையனும் மருமகளும் பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், ஈவினிங் தான் வந்தாங்க. ஸ்நாக்ஸாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் இருந்த கடலையை வச்சு கடலை உருண்டை செஞ்சேன். அது கூட ஓமப்படி வச்சு கொடுத்தேன். அந்த உருண்டை செய்யும்போது சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். எப்போதும் கடலையும் நாட்டு சர்க்கரை, எள்ளு இது 3 தான் செய்வேன். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக அது கூட கொஞ்சம் சில பொருட்கள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். முதல்ல வந்து 2 பாக்கெட் கடலை, கொஞ்சம் சின்ன சின்ன பாக்கெட்டாக தான் இருந்துச்சு. 2 பாக்கெட் ஒரு 300 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்கெட்டு கடலையை நல்லா வறுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம். அது கூட 1 பாக்கெட் எள்ளு சேர்த்துக்கிட்டேன். நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்தேன். 1 பாக்கெட் எள்ளு, அது கூட ஒரு சின்ன அது நல்லா வறுபட்டு வெடித்து வந்த உடனே ஒரு சின்ன உலக்குல பொரிகடலை சேர்த்துக்கிட்டேன். அது கூட பொரியல்ல சேர்த்து 2ம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு அதை வந்து நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த தடவை நான் சேர்த்தது வந்து பாசிப்பருப்பு. அது ஏன் சேர்த்தேன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். நம்ம சாப்பிட்றதுனா ஓகே, சாஃப்டாக இருந்தால் ஓகே. அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பாசிப்பருப்பு வறுத்து போட்டேன் நான். வறுத்து பொடி பண்ணி போட்டேன். பாசிப்பருப்பை நல்லா ப மஞ்சள் கலராக வர்றதுக்கு அளவுக்கு வறுத்துட்டு, அதை வந்து முதல்லயே பொடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, அதில் வந்து ரொம்ப கடலை அதெல்லாம் சேரும்போது அது நின்று போயிடும். அதனால கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி அது ஒரு தட்டில் மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் எள்ளு, பொரிகடலை, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் அது எல்லாத்தையும் சேர்த்து 2, 3 தடவையா அரைச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை வந்து நம்ம எந்த உலக்குல பொரியல்ல அளந்தோமோ, அந்த உலக்குல நான் 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். நல்ல கரெக்டான ஸ்வீட்டில் இருந்துச்சு. நல்லா உருண்டை உருண்டையா பிரித்து நெய்யெல்லாம் சேர்க்கல. நெய் சேர்க்காம உருண்டையா பிடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்கள். பாய்.